காற்றை யாராலும் பார்க்க முடியாது, ஆனால் அதில் இல்லாமல் ஒரு நொடியும் வாழ முடியாது. அந்த காற்றே சிவபெருமானாக இருந்த இடம் ஒன்று இருக்கிறது. அதுதான் ஸ்ரீகாளஹஸ்தி. மர்மம் தொடங்குகிறது. பழைய காலத்தில் ஒரு சிறிய குகையில் சிவலிங்கம் ஒன்று இருந்தது. ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் இருந்தது. எந்த காற்றும் இல்லாத இடத்திலும் அந்த லிங்கத்தின் அருகில் விளக்கு எப்போதும் அசைந்து கொண்டே இருந்தது. திருப்பம் குறிப்பு: அது சாதாரணம் அல்ல, அது ஒரு ரகசியம். 3 பக்தர்கள் கதை. ஒரு நாள் 3 உயிர்கள், ஒரு பாம்பு, ஒரு சிலந்தி, ஒரு யானை, அந்த சிவலிங்கத்தை வழிபட ஆரம்பித்தன. யானை தினமும் நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்தது. பாம்பு ரத்தினம் வைத்து பூஜை செய்தது. சிலந்தி ஜாலம் பின்னி லிங்கத்தை காத்தது. பிரச்சனை ஆரம்பம். ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை. யானை தண்ணீர் ஊற்றும் போது சிலந்தியின் ஜாலம் கிழிந்தது. பாம்பின் ரத்தினம் அகன்றது. மூவரும் கோபத்தில் மோதினார்கள். முதல் திருப்பம்: அந்த சண்டையில் மூவரும் உயிரை இழந்தார்கள். தெய்வீக வெளிப்பாடு: அப்போது சிவபெருமான் தோன்றினார். நீங்கள் மூவரும் உண்மையான பக்தர்கள் என்று அருள் வழங்கினார். இரண்டாம் திருப்பம்: அவர்களின் பெயர்களே இந்த ஊரின் பெயராக மாறியது. ஸ்ரீ காள ஹஸ்தி. காற்றின் அதிசயம்: இங்கே இருக்கும் சிவலிங்கம் காற்றின் வடிவம். இன்று கூட மூடிய சன்னதியில் விளக்கு அசைகிறது. அது விஞ்ஞானத்திற்கும் ஒரு புதிர். பக்தியின் உச்சம்: இது சாதாரண கோவில் அல்ல, இங்கு காற்றே சிவன், நம்பிக்கையே மூச்சாக மாறும் இடம். இறுதியில், நீங்கள் அங்கு சென்றால் காற்றை உணர்வீர்கள். ஆனால் அது காற்று அல்ல, அது சிவன். ஓம் நம சிவாய.